நடப்பாண்டில் ஹஜ் பயணத்தின் போது 98 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த ஹஜ் பயணத்தின் போது அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய மரணங்கள் குறித்தெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். இந்த 98 மரணங்களுக்கும் அதுதான் காரணமா, இல்லை வேற ஏதேனும் காரணங்களும் இருக்கிறதா? இது சம்பந்தமாக வெளியாகி இருக்கக்கூடிய முழுமையான தகவல் என்ன ரமேஷ்? வணக்கம். இஸ்லாமியர்களின் 5 புனித கடமைகளில் ஒன்றாக ஹஜ் பயணம் பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கான ஹஜ் பயணம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதுவரை 1,75,000 இந்தியர்கள் ஹஜ் புனித பயணம் இந்தியாவிலிருந்து மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இதுவரை மொத்தம் 98 இந்தியர்கள் இந்த ஹஜ் புனித பயணத்தின் போது உயிரிழந்திருப்பதாக வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணங்களை அவர் பட்டியலிடுகின்ற போது இயற்கையான உடல்நல பிரச்சனைகள், அதாவது வியாதிகள், இயற்கையான காரணங்கள், நீண்ட நாள் பிரச்சனைகள், கிரானிக் இல்னஸ், நீண்ட நாள் உடல்நல பிரச்சனைகள், வயது மூப்பு போன்றவைதான் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த உயிரிழப்பு என்பது குறைவாகவே இருக்கிறது. கடந்த ஆண்டு 187 இந்தியர்கள் ஹஜ் பயணத்தின் போது உயிரிழந்த நிலையில் இந்த ஆண்டு 98 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதற்காகவும் இந்தியர்களுக்கு இயன்ற உதவிகளை வழங்குவதற்காகவும் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரகம் தங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது என்கிற செய்தியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ஹஜ் புனித பயணத்தின் போது கிட்டத்தட்ட இதுவரை 550க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் உயிரிழந்திருப்பதாக ஒரு செய்தி அண்மை காலமாக வெளியாகி இருக்கின்றது. இதற்கான காரணம் அங்கு வீசுகின்ற வெப்ப அலை. தற்போது அங்கு மெக்காவிலே கிட்டத்தட்ட 52 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் நிலவுகிறது. புனித பயணம் மேற்கொள்பவர்களில் பலர் வயதானவர்களும் கூட அடங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில் அப்படிப்பட்ட அதிக அளவிலான வெப்பத்தை தாங்குவது என்பது இயலாதாக இருக்கின்றது. எனவே வெப்ப அலையின் காரணமாகவே இந்தியர்கள் உயிரிழந்ததாக நம்ம கருத வேண்டியிருக்கின்றது. அவர் வெளிப்படையாக வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் வெப்ப அலைதான் காரணம் என்று கூறவில்லை. இருப்பினும் இயற்கையான காரணங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இயற்கையான காரணங்கள் என்ன என்பதை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் வயது மூப்பு, நீண்ட நாள் உடல்நல பிரச்சனைகள், நோய்கள் உள்ளிட்ட இந்த இயற்கையான விஷயங்களே காரணம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.